ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நாவல் பழத்தை வச்சு நம்ம சட்னி தாங்க பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாவல் பழத்தை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கழுவி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்து கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நாவல் பழத்தை ஃபஸ்ட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த நாவல் பழம் சட்னி தாங்க. நம்ம வீட்டிலாம் பார்த்தா தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, புதினா, மல்லி சட்னி தாங்க செய்வோம். சரி, புதுசாக வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ஆனால் உண்மையிலேயே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த சட்னியோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுங்க. எல்லாம் சேர்ந்துருக்கனால இதோட டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருந்துச்சு. இப்போ வந்து பழத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. விதையை வந்து தனியாக எடுத்துருங்க. விதையோடு போட்டிங்கன்னா அது துவர்ப்பு தன்மையாக இருக்கும். அதனால் வந்து விதையை தனியாக எடுத்துட்டு உள்ளே இருக்க சதப்பகுதியை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். நாவல் பழ சட்னி எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாதுங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து பிடிச்சிருந்துச்சு. ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். சீசன் வேறு முடிய போதுங்க. நல்ல பழுத்த பழமாக கிடைக்கவே இல்லை. சீசன் வேறு முடிய போதுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி எப்படியோ பழம் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ கட் பண்ண பழத்தை எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சுங்க. இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்குங்க. நான் 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இது கூட வந்து கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ், அதாவது அரை நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க. நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டேன். அதனால் அரைச்ச பின்னாடி இன்னும் கொஞ்சம் பழத்தை கட் பண்ணி போட்டு அரைச்சி எடுத்துருக்கேங்க. நல்ல கலர்ஃபுல்லாக நாவல் பழ சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு வந்து தாளிப்புலாம் கிடையாது. நான் மொறுன்னு தோசை ஊற்றி இந்த நாவல் பழ சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். இதோட டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீசனில் நாவல் பழம் கிடைக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.